இன்னும் ஓரிரு தினங்களில் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். சிவராமன், வணக்கம். அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளன? விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான அந்த கூட்டணி இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் கூட்டணியை இறுதி செய்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. குறிப்பாக இதற்கான பணிகளிலுமே திமுக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதேபுறம் அதிமுகவும் தனது கூட்டணியை இறுதி செய்வதற்கான பணிகளை தற்பொழுது முடுக்கிவிட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அதிமுகவானது பாமக, தேமுதிக மற்றும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவானது பாஜகவிலிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக மற்றும் தேமுதிகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விரும்புகிறது. இதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு இருக்கின்றன. பாமகவின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்திலேயே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களும் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தும் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் இது குறித்து அவர் தனது பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என்று மறுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமாக தற்பொழுது பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலுமே கூட தமாகவின் இளைஞரணி தலைவர் யுவராஜ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதில் தமாக கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறதா என்ற ஒரு கருத்தும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜி.கே. வாசன் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று நாளை பல்லடத்தில் நடைபெறக்கூடிய எண் மக்கள் அந்த இறுதி பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வதாகவும் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் யுவராஜ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருப்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிமுகவில் அவர் இணைவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு அல்லது நாமக்கல் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது பாஜக கூட்டணியில் தமாக இணைந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதே போன்று பாமக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வட மாவட்டங்களில் பார்த்தோம்னால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பாமக கடலூர், மயிலாடுதுறை, அரக்கோணம், ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட 7 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதலாக ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதியை கேட்டு பெறுவதற்கும் பாமக திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று தேமுதிகவும் 4 முதல் 5 நாடாளுமன்ற தொகுதிகளை கேட்டு வருகிறது. ஒரு கூடுதலாக ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கேட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் 5 மக்களவை தொகுதிகள் இறுதி செய்யப்படாவிட்டாலுமே கூட 4 மக்களவை தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு தேமுதிக முடிவெடுத்திருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 4 நாடாளுமன்ற தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கேட்டு பெறுவதற்கும் தேமுதிக திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று எஸ்டிபிஐ கட்சிகள், அதே போன்று சரத்குமார் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து, அதே போன்று கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதிகளை ஒதுக்குவதற்கும் பார்த்தோமேயானால் தற்பொழுது அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. இன்னமும் கூடவே அதிமுக கூட்டணியில் தொடர் குழப்பம் நீடித்து வருகிறது. இன்னும் கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல்கள் நீடித்து வருகிறது. தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகள் பிடி கொடுக்காமல் இருந்து வருகின்றன. இதை இறுதி கட்டத்தில் கொண்டு வருவதற்கான பணிகளை தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தையை இன்று மற்றும் நாளை நடத்தி முடிப்பதற்கும் அதிமுகவானது திட்டமிட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் பிடிகொடுத்தால் இந்த கூட்டணியானது இறுதி வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 2வது வாரத்தில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கும் அதிமுகவானது திட்டமிட்டிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.